This video sponsored by BuyMode e-shopping. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சப்பாத்தி, அதாவது கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொத்து பரோட்டா எல்லோரும் சாப்பிட்ருப்போம். இது கொத்து சப்பாத்தி சின்ன குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம். அதை வந்து இப்படி சின்ன ரவுண்டாக உருட்டி சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பிச்சு போட்டோம்னா ஒரே சேஃபாக வராது. கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஒன்று போல் ஒரே பீசஸாக கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் நம்ம சின்ன சின்னதாக பார்த்திங்களா, நல்லா நீளமாக இருக்குது. சின்னதாக ஒரே ஷேஃபாக நம்ம கொஞ்சம் இது எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது நான் இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே பிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கொத்து சப்பாத்தியாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் உதிரியாக எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல கடாயில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன், செக்கு கடலை எண்ணெய். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்து அதுவும் நல்லா பொரியட்டும். அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு மீடியமாக வதங்கினாலே போதும். அப்போ தான் நம்மளுக்கு வாயில் கடிபிடுமோ அந்த டேஸ்ட் கிடைக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, நான் ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கிறேன். ஆப்பிள் தக்காளி 2 தக்காளி நல்லா மிக்ஸில் அடித்து அந்த பியூரியை இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதில் கரம் மசாலா சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். அதனால் இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு நடுவில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்துக்கிறேன். 5 முட்டைங்கிறது தாராளமாக 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்கும். இந்த பழமா முட்டையை நல்லா நடுவில் ஊற்றுங்க, அப்புறம் கொஞ்சம் சென்றாக அது கொஞ்சம் வந்து நம்ம அதை கிண்டும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டைக்கும் அந்த கிரேவிக்கும் தேவையான உப்பு போட்டு நம்ம இப்போ அந்த முட்டையை நடுவில் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா ஒன்றோட ஒன்றா அப்படி நல்லா கலந்து வந்துடும், நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா எல்லா இடமும் சேர்ந்து பரவுற மாதிரி நம்ம அதை கிண்டி எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா வெந்து வரணும் அவசியம் இல்லை, 3/4 பாகம் வெந்தால் போதும். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். முட்டை, சப்பாத்தி, தக்காளி பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்தி உங்களுக்கு கொத்து பரோட்டாவை விட அருமையாக இருக்கும். நல்லா பொறுமையாகவே கிளறலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக நிதானமாக நம்ம அதை ஒன்றோட ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கிளறி எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம எல்லாம் சாப்பிட்லாம். சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம சால்னா சேர்த்து சாப்பிடும்போது கொத்து பரோட்டாவோட டேஸ்ட் மிஞ்சும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சப்பாத்தி எல்லாருமே அதிகமாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க குழந்தைங்கள்லாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.